தல வந்தவனு எல்லாம் ஆப்பாங்க. வணக்கம் தல. நல்லா இருக்கியா? என்ன தல நான் நல்லா இருக்கேன். நீங்க ஏரியாவுல இல்லாம கொஞ்ச நாள்ல ஏரியாக்குள்ள இல்ல உங்க ஆட்டம் பாட்டம் ஓவரா இருக்கா? தல நீங்க ஏரியாவுல இல்லாம ஏரியாவே சரியா இல்ல. அது என் மக. ஹாய் ஜிஜிலிப்பா, நல்லா இருக்கியா? தலைவரே உன்னை மதிக்கவே இல்லை. என்ன அண்ணன் ஹலோ 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 ஹாய், நல்லா இருக்கியா? சின்ன பிள்ளையா இருக்க. ஏரியா ஒரு மோசமான ஏரியா, ஓடி போயிரு. எதுக்கு நான் ஓடி போகணும்? நீ யாரியா முதல்ல? வந்ததுல இருந்து நீனே லூசு மாதிரி பேசியிருக்க. நீனே வந்து வணக்கம் சொல்ற. பையன்கிட்ட வந்ததுல இருந்து பாத்துருக்கேன். நீனே தனியா பேசியிருக்க. யாருப்பா ராணி? என்னப்பா நல்ல வேலைக்கு அப்படியே பேசாம இரு. ஏன் நான் பேசாம இருக்கணும்? சொல்ற கேளு. அப்பா எதுக்குப்பா நான் பேசாம இருக்கணும்? எடுத்து சொல்லு. அந்த ஆளு லூசு மாதிரி கத்தி இருக்காப்ல, நான் எதுக்கு பேசுறேன்? டேய் அப்பலாம் கைய ஓங்க கூடாது. என்னங்கப்பா நீங்க சின்ன பிள்ளை நடந்துக்கற? நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் எப்ப பக்குவமா நடந்துக்கிட்டு இருக்கேன். பக்குவமா அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க எவ்வளவு மரியாதையா எனக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. அவர் யாரு தெரியுமா? அந்த ஆளு யாரா இருந்தாலும் இந்த இருந்துட்டு போறாருப்பா. ஏய் உன்னை பத்தி தான் பேசிட்டாரு. தல அப்பா அவர் துர்ராஜக்காக பாக்குறேன். அம்மா இந்தரா துர்ராஜ மகங்கறனாலதான். முதல்ல தலைவருக்கு தீப்பெட்டி எடுத்து கொடு, சிகரெட்டை பத்த வைக்கட்டும். அந்த தீப்பெட்டியை கொடு சரவணா. வேணாம். ஏயா தெரியாமையா பத்த வைக்காம வந்திருக்கா? ஏன் தலைவரே? 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. யார்ப்பா இவரு? பத்த வச்சா திந்து போமா இல்லையா? ஏரியாவுல பெரிய ஆள்மா. பெரிய ஆளு. என்ன சொல்லி? ஏய் போய் அங்க. உன்னை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கானா இல்லையா? வந்தல இருந்து மூஞ்சவே நாக்கிட்டு போ அங்க. அப்படியே அதட்ட கூடாது. இந்த பாரு ஏரியாவுல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு வை. அங்க இவர்தான் தலைமை. இவர் இல்லாம எந்த கூட்டமும் நடக்காது. அது மட்டுமா? சும்மாரியா தொட்டு பேசாம. ஒரு கல்யாண வீடு மரியாதை நமக்கு தான். ஒரு கல்யாண வீடுனா இவர்தான் இங்க மாப்பிள. அப்படிங்கறப்பா? ஆமா மாப்பிள முகர கடை. ஏய் போய் அங்க. அவ்வளவு எதுக்கு ஒரு கேதகார வீடுன்னு வைவே. அந்த வீட்ல இவர்தான். போனமா? போனமா? என்ன இல்லாம பாடி எடுக்க முடியாது. ஏன் நீங்க பாடியை கழட்ட போறீங்களா? தர்மா. ஏய் போய் அங்க. போய் அங்க. 1000 ரூபாய் கீழ ஒரு 10 ரூபாய் கீழ இருந்தா எடுப்பியா எடுக்க மாட்டியா? நான் எடுப்பேன்பா. கையெல்லாம் ஒடிச்சு போடுவேன். 10 ரூபாயே எடுக்கறியல்ல? நான் 1 ரூபாய் கீழ நடந்தா கூட எடுப்பேன். எங்க தலைவர் அப்படி இல்ல. 10000 ரூபாய் கட்டு கீழ நடந்தா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. ஏன் அந்த ஆளுக்கு என்ன மூலமா? ஒரு அளவுல வேணா ராணி. பாலுக்கு பாக்குறதா பால் பானைக்கு பாக்குறதா? ஒரு பானைக்கு பாக்க வேணாம். போய் அந்த தீப்பெட்டியை கொடுங்கப்பா, பத்த வச்சு விடுவோம். ஏய் துர்ராஜ் மூஞ்சிக்கா உன்னை விடுறேன். ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவ? நேரம் உன்னை 3ஆ மடிச்சு டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு இருப்பேன். நான்லாம் அதுக்கு பயப்படுற ஆளே இல்ல. தேவலாம அனவசியமா என்கிட்ட பேசிக்கிறோம். வந்தது வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் உங்க மன்னிப்பு கேட்கணும். யார் தெரியுமா? தொலைச்சு போய் உங்க ஒப்பன்ட்டு சொல்லி பாரு. கண்ணாடி வேணா வாங்கிட்டு போ. பச்சை பிள்ளைன்னு பாக்குறேன், தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி வேலை வச்சு கூடாது. என்ன பண்ண இவர? அப்பா இந்த ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நான் ரொம்ப மரியாதையான ஆளு. அவர் யாரு தெரியாம பேசுற? தெரியாது உனக்கு? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ராணி வேணா இதோட நிப்பாட்டிக்க. அவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது சொல்லாதீங்க. சோத்ததீங்க சோத்து சுண்ணா போய் ஆத்திக்கிறாப்ல. வேணா ராணி. இங்க இருங்கப்பா. ஒரு அளவுதான் நீ மூடு. உன்னை சொல்ல சொன்னா நான் யாருன்னு
அவளை அடிச்சா 2 அடியோட போயிருக்கா. அவர் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வளைச்சுக்கிட்டு குத்துறா. நான் வேட்டியை மடிச்சு கட்டினேன். தலைவரே எங்க வேஷ்டி எங்கடா? அங்க கிடக்குவாருங்க. கட்டுங்க கட்டுங்க வேமா. ஏய் மானம் கப்பல் இருக்குடா. கண்டாலத்தாமே வேமா கட்டுங்க. யாரும் பாக்குறீங்கல்ல? நீ யாரா பார்க்கணும்? எல்லாம் நான் பார்த்தாச்சே. சரி சரி. அவர் யாருன்னு உனக்கு தெரியாது. யார்ப்பா அவரு? நீங்க வந்தால சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யார்ப்பா அவரு? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் தேயாது அழுதா மனசு தாங்காதே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நான் யார் தெரியுமா யார் தெரியுமான்னு கேட்டான்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. போதுமா? தொட்டுட்டீல வாங்க. நீ மூடு. வாங்க. எதுக்கு? வாங்க நல்லா இருக்கு. தலையை கோதுங்க. என்னப்பா இவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க? போமா அந்த பக்கம். என்னப்பா இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க? ஏய் அவர் இவ்வளவு மரியாதை கொடுக்கறானே நீ என்ன நினைச்சிருக்க? இருமா தஞ்சாம்பரம். தலையை கோதுங்க. தலையை கோதுங்க. தலை சட்டை பட்டனை போடுங்க. சூப்பர். ஆஹா சட்டை பட்டனை போடுங்க. அப்படி நெஞ்ச தூக்குங்க. வெளியே தெரியல. வெளியில தெரியல. இனிமே தெரியறது ஒண்ணும் இல்ல. ஓகே நல்லா நெஞ்ச தூக்குங்க. நெஞ்ச தூக்குங்க. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? யாரு பாக்குறீங்களா? நீ யாரா பாக்குற? சரி கண்ணாடி போட்டீங்களா? கண்ணாடி போட்டீங்களா? பழைய ஸ்டைல் வாங்க. நல்லா நெஞ்ச தூக்குங்க. நல்லா முறைங்க. முறைங்க. இவா யாரா? என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? வா ராஜா வா வா. நீ தானே துர்ராஜு. வா வா வாடிச்சலாம் வாடிச்சலாம். வா வா வா. இப்ப என்ன சொன்ன? கண்ணாடி போட்டீங்களா? நல்லா முறைங்க. நல்லா முறைங்க. என்னப்பா? நல்லா முறைங்க. தலை கண்ணாடியை போட்டுட்டு முறைச்சா யாருக்குடா தெரியும்? அப்புறம் விஜயாந்த் மட்டும் முறைச்சா விஜயாந்த் முறைச்சா கண்ணு முடி வெளியில வருது. ஏன்னா உன்னை கையை விட்டு குத்து தோன்றா. ஓர கிடையாது. அடிச்சிட்டல அடிச்சிட்டல போயிட்டு யா இன்னி உனக்கு தெரியும் என்னன்னு 10 நிமிஷத்துல பாரு வேடிக்கை. 10 நிமிஷத்துல இங்க என்ன நடக்குது மட்டும் பாரு. என்ன நடக்குதா? இப்ப வருவாங்க. வருவாங்களா? வருவாங்க. போய் கூட்டிட்டு வா. வருவாங்க. வருவாங்க. இப்ப வருவாங்களா? 2 பேரும் மெட்ராஸ்ல இருக்கா, 2 பேரும் மதுரையில் இருக்கா. ஆஸ்பத்திரிக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்ல. இப்ப வா வாடா எப்படி வருவாங்க? கூப்பிடு வர. நீங்க எல்லாம் தாய்மார்கள்லாம் பொம்பளையால தானே நீங்க? ஒரு பொட்டச்சி அடிக்கிறான், ஏண்டி அவனை அடிக்கிறன்னு கேட்காம கக்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஈவே இறக்கம்ல சொல்றேன். பத்தலையா? நீங்க தாய் தல அடிக்க சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவர் அவரு அடிக்க சொல்றீங்களா? வேணும்னா குடும்பம் பிரச்சனை இல்ல. ஏங்க தாய் குலத்தை ரசிகர் கூட்டி வந்து என்னை அசிங்கப்படுத்துறியா? பத்தல. அண்ணே நீ வந்து வாங்கி பாரு, உனக்கு தெரியும் அந்த வருத்தம் என்ன. இன்னும் போடவா? தொட்டுட்டில என்ன அடி பத்தலையா? தொட்டுட்டில. இப்போ இங்க என்ன வேணா நடக்கும். என்ன வேணா நடக்கும்னா? என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் என்ன வேணா நடக்கும். ஆமா நடக்கும்னா ஐயால கேரு பாரு இப்ப வேடிக்கை. என்ன வேணா நடக்கும்னா என்ன நடக்கும்? நடக்கும். அதான் என்ன நடக்கும்? என்னமா நடக்குது போறேன். இங்கிட்டு வாமா. எதுக்கத்தாலும் கற்பழிப்பேன். யாரையா? 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 பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ புருஷன் நினைச்சுக்க. யாருக்கோ உனக்கு கல்யாணம் ஆகுமாகதா? எனக்கு கல்யாணம் ஆகும். அப்ப அவனுக்கு என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி.
என்ன கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவளுக்கு நான் என்ன வேணும்? புருஷன். நான் என்ன வேணும்? புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. யாருக்கோ நாளைக்கு ஒரு புள்ள வரக்கும். யாருக்கோ ஏட்டி மறுபடியும் வருது. ஏய் இப்ப அதை சொல்லக்கூடாது. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. எப்படி சொல்றீங்க? நாளைக்கே குழந்தை பிறக்கணும் உங்களுக்குன்னு சொல்லணும். சரி. நாளைக்கே ஒரு குழந்தை பிறக்கும் எங்களுக்கு. என்னப்பா? உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்ல, எனக்கு. நாளைக்கே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பேன். எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு மயில மட்டும் சரியா சொல்லுங்களா? புள்ள இருக்கணும் அதை சொல்றதுக்கு வக்கில்ல. இல்லவா என்ன புள்ள பிறக்கும்? சரி சொல்லிட்டுல உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. நான் சொல்ற கேளு. சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வா. டயர்டா இருக்கு சொல்ற கேளு. ஒண்ணு யாருக்கு? ஏய் எனக்கு இங்க நான் சொன்னேனா? எனக்கு போ பொம்பளை டான்ஸ் குட்டியானா ரவுடி குட்டி. ஏய் யார் ரவுடின்ற? வா அடிச்சிட்ட கப்பு எனக்கு தான். இவ்வளவு வாங்குனது நானு. உனக்கு சம்பளம் 10 பைசா கிடையாது. ஞாபகத்துல வச்சுக்க. நீ என்ன வேணாலும் அடி, என்ன வேணாலும் செய்ய. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இது என்னது? இது மருவு. ரவுடினா மச்சான் மருவுல இருக்கணும்ல. அது ஏன் கண்மையில வச்சிருக்கீங்க? இருக்குதா தானே. நீ அடி, காரச்சுக்கு துப்பு. தேங்க் யூ. அது எனக்கு பன்னீர் தெளிச்ச மாதிரி. செருப்பு அடி, அது எனக்கு கிரீடம் கட்டினது மாதிரி. என்னங்க சொல்றீங்க? விளக்க மாத்திர அடியா கர்மா, அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. சாணிய கரைச்சி என் தலையில ஊத்து, அது நமக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பிய்யெடுத்து மூஞ்சில சப்பு நடி, அது எனக்கு சந்திர காப்பு சாத்துற மாதிரி. எதுக்கும் கலங்காதவன். உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மழுங்க பய அறிகிறேன். கர்ம கண்டாங்க. என்ன மல்லுங்க தரம்? நான் தான் மழுங்க பையனு மைக்கு போட்டு மேடை போட்டு லைட் போட்டு சொல்லியிருக்கேன். நீ எப்படி? நான்லாம் ரோசகர ஆளு. பிடிக்காதுங்க, எங்களுக்கு பிடிக்காதுங்க. அந்த ஊர்ல இருந்தா கூட நாங்க ஊரவே காலி பண்ணிட்டு போறாங்க. அந்த பரம்பரை நானே, எங்க அப்பா, என் தம்பி, எங்க அண்ணன் எல்லாருமே. நீ இருந்துக்க, ரோசக்காரியா இருந்துக்க. நான் மழுங்க பை தானே. நீங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்கேன். என்னன்னு? மழுங்கன் பொழைச்சான் மானஸ்தன் செத்தான். மானஸ்தன் பொழைச்சான் மழுங்க ஜெத்தேன் கிடையாது. பழமொழி இருக்குதா? அது இல்ல, அதுதான் பழமொழி. நான் நிரூபிப்பேன். நானும் நிரூபிப்பேன். சரி, நீ ரோசக்காரி தானே, நான் மழுங்க போய் தானே. நமக்குள்ள ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம். என்ன டெஸ்ட்? இப்ப நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கியிருக்க. டோர் லாக் பேச்சுக்கு தான் சொன்னேன். வருஷம் 5 ஆகி போச்சு. வட்டியும் கட்டல, முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு நாடகத்துக்கு யாரு பப்புன்னு தெரியாம வந்து மாட்டிட்டேன். கூட வர ஆளாவது சிக்னல் கொடுக்கறது இல்லையா? இப்ப நான் கேட்கறேன். கடனை கேட்கணும்ல. இப்படிதான் மாற்றுறது. கேட்பீங்கல்ல? எப்படி கேட்கணும்? கடனை நம்ம காசு, அதுவும் பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கிய, கேட்காமையா இருக்கிறது. 1 ரூபா 2 ரூபா 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க. நல்ல தாராளமா கேட்கலாம். இருக்கு அப்படி கேட்க கூடாது, இப்படி கேட்க கூடாது. காசை வாங்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்கா கேட்கணும். உடம்பு இழைச்சு போயிடுச்சு, இன்னும் ஸ்ட்ராங்கா கேட்கணும். என்னம்மா ராணி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமா. ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நான் நல்லா விசாரிக்க. ஆமா. குடும்பம் என்ன உடம்பு இப்படி இழைச்சு போச்சு, நீ என்ன சாப்பிடுறியா இல்லையா? ஆமா. 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தேன். 5 லட்சம் ரூபாய் உன்னால தர முடியலனாலும் பரவாயில்ல, அண்ணன் சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ எங்க இருந்தாலும் பூவோடையும் பொட்டோடையும் நல்லா இருக்கணும் தங்கச்சி. தங்கச்சி. அதனால நீ 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேணாம். ஒரு 50,000 ஒரு 50,000 டெய்லி 20 அடைச்சிட்டீங்கன்னா போதும். உங்ககிட்ட நாங்க 5 லட்சத்தை கொடுத்துட்டு என்ன உங்க அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு 4 லட்சத்தை பூளோடையும் பொட்டோடையும் நல்லா இருக்கணும் நாங்க வாழ்த்துறேன். இப்ப நான் கேக்குறேன் பாரு, ஏண்டி எச்சுக்கல நாய நாய முடுறேன் பேசாதடி பேச்சிருக்கி. வாங்க நிலடி கடை கடங்காரன் நாய் நாய் வாங்க நிலடி 10 ஒட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாங்க கொண்டாங்கன்னு வாங்கி குடும்பத்தோட பிரியாணி வாங்கி பியத்தின மாதிரி தின்ன குடும்பத்தை. இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான், ஜல்லி பிடிக்குமா, பிசிலரி வாட்டர் வேணுமா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதுக்கு மூத்தத்தை குடில பேச்சிருக்கி
கடலை கட்ட துப்பு இல்ல உனக்கு எதுக்கு ஸ்டிக்கு பாவட கட்ட அவுத்து போட்ட அம்மனை கொண்டியா வெள்ளை வெள்ளையா பிராய்லர் ஒரு மாதிரி திருடி ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை 10 வீட்டுல 10 பாத்திரம் இருந்துச்சு என் பணத்துக்குள்ள இல்லைன்னா 10 பையிட்ட போயாவது கட்ட வாய முடியாது இன்னும் நான் கேட்கறவனு அத கேட்டுட்டியா இதுக்கு மேல எப்படி கேட்கணும் ரோசக்காரி என்ன செய்ய விக்காத வித்தாது கடனை அடைச்சிருவேன் அதுதான் விக்காத அப்புறம் எப்படி விப்ப ஊர்ல கிடக்குற இட வளத்தை வித்துட்டாது நான் கடனை கட்டுவேயா ஆமா கட்டிட்டு இந்த கேள்வி கேட்கறதுக்கு தூக்கு மாடி தொங்கிருவோம் குடும்பத்தோட நாங்களாம் கைவிடுமா வேலை முடிஞ்சு என்ன சொன்ன தூக்கு மாடி தொங்கி ரோசக்காரி தூக்கு மாடி செத்து போ நீயே சொல்லிட்டியா இப்ப பிளேட்டை திருப்பி போடுவோம் எப்படி நான் ஒரு 50 ரூபா உங்ககிட்ட கடை வாங்கியிருக்கேன் ஏய் சரக்கடிக்க காசு இல்லாம ஏய் நான் மட்டும் 5 லட்சம் நீ 50 ஆளு சத்துக்கு தாமா வாங்க முடியும் 5 கோடி வாங்கினாலும் நீ கட்டலாம் உனக்கு அந்த அமைப்பு கொடுத்துருக்க ஆண்ட நம்மனால முடியாது புண்ணாக்கிடுவாங்க ஏதோ 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா கடை வாங்கி விட்டேன் என்னால கட்ட முடியல இப்ப நீ என்ன கேக்குற நல்லா கேளு ஏ குடியார நாயே அறப்போத நாயே 50 ரூபா கொடுக்க வக்குல உனக்கெல்லாம் எதுக்கு கூலிங் கிளாஸ் உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை சோத்தை திங்கிற சோத்தை விட்டு புண்ணாக்கையா திங்கிற எரும மாடு மாதிரி இருக்க பல்ல வேற காட்டிக்க மூஞ்சி முகர கடையும் பாரு ஆமா சோத்தை தானே திங்கிற வேற எதையும் மாத்தி திங்கிறியா 50 ரூபா கொடுக்க வக்குல நீலாம் எதுக்கு உயிரோடு திரியிற நீலாம் மனுஷனா நீனு உனக்கு கொஞ்சமா அறிவு சூடு சோன மான வெக்க ரோசம் ஏதாவது இருக்கா இந்த பொழப்பு பொழைக்கிறது எதுக்கு இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் என்ன கேட்ட இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு போத வருமா போத வருமா அதுல மூத்திரத்துல போதையா வரும்னு தெரிஞ்சா நான் ஏன் டெய்லி 500,000 கடையில செலவு பண்றேன் அழகா 5 லிட்டர் கேனா உங்களை கொடுத்து 5 லிட்டர் கேனா நீ பைய சேகரிச்சு கொடு நீ குடுக்குற அந்த கேன் வேண்டாம் அப்படியே சாப்பிடுவேன் வளரும் பிள்ளை ஐயா கொடை குந்தானியெல்லாம் வந்துடாம நீ என்கிட்ட என்ன கேட்கிற எப்பயா காசு கொடுப்ப ஒரே வார்த்தை தான் என்னன்னு கொடுப்போம்ல அதான் எப்ப கொடுப்பீங்க இருக்கும்போது வாங்கிக்க எப்ப இருக்கும் வேலை வெட்டிக்கு போனா தானே காசு இருக்கும் எப்ப வேலை வெட்டிக்கு போவீங்க போகணும்னு மூடு வந்தா தான் போவேன் எப்ப சார் மூடு வரும் ஏன் மூடு வந்தா நீ வேறியா எங்கட பணத்தையும் கொடுத்து விட்டு படுக்க வரம்றாடா எப்ப மூடு வரும் உங்களுக்கு இல்ல மூடு வரத நீங்க சொல்லுங்க வாயை கிழித்து விடுவேன் இதுக்கு தான் சொன்னேன் ரோசக்காரனுக்கு காசை கொடு மழுங்க பையனுக்கு பொண்ணை கொடுறான்னா ஏன் காசை ரோசக்காரனை கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா நீ சொன்ன மாதிரி விற்காதது கூட கொடுப்பேன் அதான் விற்காத மழுங்க பையனுக்கு பொண்ணை கொடுத்தாத்தான் இப்படி என்ன அடி அடிச்சாலும் எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்கிட்டே சிங்கம் துண்டை உதறி தோல்ல விட்டு போயிட்டே இருக்கேன் குடும்பம் கெட்டு போகாம இருக்கேன் கிச்சு காட்டிட்டு இருக்க ஆமா நீங்க என்ன பண்றீங்க மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன் மாம்பழம் வைக்கிறீங்களா அதுல எல்லாம் இப்படிதான் பண்ணேன் என்ன மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன் Come on, tell me. சக்க ஜவந்த பழம் எல்லாரும் வாங்க பழம் இது வளர்க்கிற பழம் தரலாம் எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா எந்த பாட்டு வண்டியில மஞ்சள் மாட்டியா கை கேடக்கம்மா கடிச்சு பார்த்த மாட்டம்மா நல்ல வேலை அன்னைக்கு மாதிரி இழந்த என்ன மாம்பழம் மல்கோவா நான் பல திருச்சில மாம்பழம் சாப்பிட்டேன் எப்படி நான் பழசாதி பழம் சாப்பிட்டுருக்கேன் இப்பெல்லாம் பலாப்பழம் வைக்கலாமான்னு பாக்குறேன் இல்ல மாம்பழத்துல மல்கோவா பங்கனம்பள்ளி காசாலட்டு கல்லாமணி பலாமணி வா வாமா இப்படி எக்கச்சக்கமான பழம் இருக்கு இல்ல அங்கனதான் கிடக்குதா எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தேன் இது வந்து மல்கோவா மாம்பழம் விக்க வந்தா உங்க அம்மா அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க எங்க அப்பாவுக்கு ரோசா வர முறைங்கப்பா சும்மா பார்த்தாலே உங்க அப்பா முறைக்கிற மாதிரி தான் இருக்கு இது வேற முறைக்க வர சொல்றேன் மாம்பழம் விக்கிட்ட அம்மா உன் பழத்தை தாரியா சும்மா என்ன
ஐஎஸ்எம் பொட்டியில உட்கார போற கைசா சொல்லுவாக்க போறேன். என்னம்மா ஆடுற? அவர் சொல்ற மாதிரி ஆடுமா. எவ்வர ராக்கெட் புடிங்கிட்டு அங்கிட்டு போக போகுது. ராணி பின்னாடி புடிச்சு அப்படியே அந்த ஒரு வேலை தான் பார்க்கல. இந்தாருமா, உங்க அம்மா மாதிரி ஆடாம ஒழுங்கு ஆடு. ராணி, அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த அடி அடிக்கிற? நாங்க என்ன பொம்பளை ஆளுக்கு ஆம்பளை வேஷம் போட்டு கூட்டியா? அரசியல் அதெல்லாம் அப்படிதான்ப்பா இருக்கு. அரசியல் அதெல்லாம் சாதாரணப்பா. விடாத. உடம்பு குறைஞ்சு போய் எல்லாம் லூசா இருக்கு. நீ வேற படுத்துற பாடு. லூசுன்னு தெரியும். யார் லூசு? சாமா இல்லாம தான் போறப்ப பாரு. ஏய் ஜாக்கெட்ட கலட்டும். அது ஜாக்கெட் கலட்டாம எப்படி ப்ரோ? என்ன பண்ணிருவீங்க நீங்க? ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணிருவீங்க நீங்க சொல்லுங்களே. இல்ல நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கட்டா? என்ன கோபப்படுற படக்கணும்? ஐயோ டென்ஷன் ஆகுற. நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேள. அதுவும் கேட்க மாட்டேன், என்னையும் கேட்க மாட்டேன். சரி நம்ம ரெண்டு பேருமே ஓப்பனா பேசிக்கிட்டோம்னா வாயை கிழித்து விடுவேன். உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? பிடிக்கல. அப்படி சொல்லக்கூடாது ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்காது. ஏதாவது பிரச்சனையா அவருக்கு? மூலங்கிறது உறுதி. ஐ லவ் யூ. நீ லவ் பண்ணாலும் பண்ணாட்டி நான் பண்ணுவேன். எதை லவ் பண்ணுவேன்? யார? என்ன அதுக்கு அனுமதி எனக்கு தேவையில்லை. ஐ லவ் யூ. நீ பண்ணிட்டு ஆகணும். நான் பண்ண முடியாது. பண்ண வைப்பேன். இங்க உன்னை நான் பண்ண வைக்கிறேன். அப்பா இவர் என்னமோ பண்ண வைக்கிறாராம்பா. ஆமா, கோழி பண்ண வைக்கிறேன். முகர கடை பாரு. ஐ லவ் யூ. யூ டு லவ் மீ. நோ நோ. அழகா உன்னை எப்படி எல்லாம் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்க தெரியுமா? எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா ரொம்ப கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்ட பார்க்கிறீங்க ராசாவே, ரொம்ப ஓரத்தா பேசுறீங்க ரோசாவே.
ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓரங்கட்ட பாக்கிறியே ராசாவே ரொம்ப ரோமாவத்தா பேசுறியே ரோசாவே தந்தன தானே நல்லே நானே தனதானே நல்லே நானே நல்லே நானே தனதானே தனதானே நல்லே நானே நல்லே நானே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி, நீங்க முடிவு பண்ணி எனக்கு வேலை இருக்கு. முடிவு பின்னிடியா முடிவு நம்மளை பத்தின முடிவு தான். என்ன முடிவு? கல்யாணம் இப்பவே தாலி கட்டின மாதிரி தான். இந்த மாசம் செட் ஆகாது. முகூர்த்தம் இல்ல பங்குனி சித்திரை வைகாசி பிஸியா இருக்கும். ஆணியில சொல்லமா? ஆடியில எவனா கல்யாணம் பண்ணுவானாயா? ஆணியில தான் கல்யாணம். ஆணிலையா? ஆணியில கல்யாணம். ஆணிலையா? ஆனா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. ஓஹோ ஏய், அறிவு இருக்கா இல்லையா மனுஷனா நீனு? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பஸ் நைட் வைப்பாங்க. பஸ் நைட்டை பண்ணிட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். அது எப்படி அப்பா சோத்தா வாயில தானே சாப்பிடுவீங்க? இல்ல குண்டியில திப்பேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. உள்ள சௌரியமான ரூம், 2 ரூம். இதுல பவுடர் பிளேஸ், அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நைட் பிளேஸ். ட்ரெஸ் மாத்திர இடம்யா? அதில் தான் நம்ம ஸ்டோக்கா செய்யலாம். கரெக்டாக விடிய காலம் 3 to 4 அதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரம் தான் வள்ளியும் நாரதும் தர்க்கம் கடுமையாக இருக்கான். நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கதை அடைச்சிட்றான். ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்துருப்பாப்ல. அவன் பாத்ரூம் போவேன், அங்கனே கதவை தாப்பா போட்டுருவேன். அவன் உள்ளே தான் கிடப்பான். அப்ப எப்படி முறிய வேஷம் போட்டு வர்றது? அவன் போடுறேன் சும்மா இருக்கேன். அதை பற்றி நமக்கு இல்லை. நம்ம பாத்ரூம்ல தான் முறிய வேஷமா? ஆமா, வேற யாரும் உள்ள வர மாட்டாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? அழகப்பா வெத்தலை போட உள்ள வருவாங்கல்ல. 2 கவலி வாங்கி கொடுத்துருக்கேன். ஆடு கொலை தின்ன மாதிரி இங்கனே தின்னுட்டு. ஏன் துறைய பட்டி குடிக்க வருவாங்கல்ல? வர மாட்டாப்ல. ஏன் டீ வாங்கி தர மாட்டா? ருஸ்தமே டீ கேனை கொண்டாந்து இங்கேயே வைக்க சொல்லிட்டேன். முருகன் வாசிக்கிற சரவணை உள்ள வந்து வாரி குடிக்க வருவாருல்ல. காப்பு கட்டியிருக்கேன், அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவனை ஒரு அண்ணன் சீன் மாத்துவாங்கல்ல. அவன் சீன் மாற்ற மாட்டான். ஏன்? நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்லும் போதே அவன் சீனை மாற்றியான். ஐயா அது வரைக்கும் சீன் பிடிச்ச மணி மாற்றான். ஆனா சீன்ல எதுவும் ஆயிடாம பாத்துக்கிறோம். அந்த அளவுக்கு ஏங்க அப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க கேமராமேன் உள்ள வருவார்ல, சார்ஜ் போட செல்லு கொடுத்துருக்காரு, உள்ள வர அண்ணன் கும்பிட்டாரு, வரலன்ட்டாரு. தெரியுதா? இன்னைக்கு என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து என்னமா சொல்றதுக்கு வர்ற மூடு வராம அதுவே அந்த கொடுமை வேற நடக்குதா? இன்னைக்கு என் காம களியாட்டங்களுக்கு துணையா இருந்து என்னுடைய 64 டைப்புக்கு நீ துணையா வந்து அதுல நீ ஜெயிச்சு நீ பாஸ் ஆ, அப்பதான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். ஐயோ, அப்ப என் வாழ்க்கை அதோட வழுக்கதே. அப்புறம் தெரிஞ்சுக்க, என்னுடைய 64 கலைகள் இன்னைக்கு காட்ட போறேன். ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம். இது காமெடிக்கு காமெடி தான். அதுல நீ பாஸ் ஆகணும். ஐயோ, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா பாஸ் ஆயிருவேன். சத்தியமா எங்க அம்மா சத்தியமா பாஸ் ஆயிருவேண்டி. ஐயோ, நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேண்டி. அப்ப ஜெயிச்சிருவீங்க. என்ன பண்றது? சரி, கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். ஏங்க கிளம்பு. இல்ல, நான் மூடோட வேணாம், சகனம் சரியில்லை. அட நல்லா தாங்க இருக்கு சகுனா. ஏங்க நான் கட்லு மெத்த பீரோல் எல்லாத்துக்குமே ரெடி பண்றேன். கட்டில் இருக்கா? கட்லு இருக்கு. பீரோ அதுக்குடி ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ, கட்லு மெத்ததா நான் ஃபர்னிச்சரா வைக்க போறேன். சரிங்க. கட்லு மெத்த பால் பழம் ஸ்வீட் எல்லாத்துக்குமே நான் ரெடி பண்றேன். நீ கட்லு மெத்த ரெடி பண்ணலாம், பால் பழம் ரெடி பண்ணலாம். ஓகே, என்னலாம் பெரிய விஷயம் இல்ல. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன ரெடி பண்றதுக்கு வா. அதுலதான் நீ கலைமாமணி பட்ட வாங்கணும். கண்டிப்பா உனக்கு கிடைக்காதுமா. போயிட்டு வா. நான் முதல்ல சொன்னனா கல்யாணம் கலங்காதுன்னு சொன்னனா? அப்படி துப்பிட்டு போயிட்டே இரு. ஓ, யாரு மாமனை பார்க்கறது அவ்வளவு அவசரம்? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அதானே கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வேண்டாம், சொன்னாத ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், ஏய், மாதிரி ஒண்ணுக்கு அந்த வண்டி அடுத்து போ பாட்டு போங்க. நாடகம் நடக்குது. பொருட்களை கொண்டு வாங்க.
வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். நல்ல விலைக்கு வாங்க எடுத்துக்கலாம். அக்கா வாங்க. டேய் பழைய பேப்பர், 500 ரூபாய் தரேன்டா, எடுத்துப்படா. பழைய புஷ், 1000 ரூபாய் தரேன். இது மாதிரி அப்பா, பழைய ஜாமான் வண்டி பூரா நம்ம வீட்டுக்கே தான் வர்றாங்க. அது 1000 ரூபான்னு பட்டுன்னு ஆஃப் பண்றானே மைசூர். மனசு வேதனையா துடிக்குது கடந்து போயிட்டாலே மயிறு வச்சு. நான் தான் முட்டா பயிலாவே வாழ்ந்துருக்கேன். ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான், இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை இதுதான். கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் காதலில் தோல்வியுற்றவைதான் போல இருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் நாங்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே, பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் நாங்களே, பரிதாபம் நாங்களே. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். பிரீத்தி, உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீ வரும்